தென்காசியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், இந்த சோதனைக்கு அடிப்படை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக லாவணியா, அதாவது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல நகராட்சியில பவுன்ராஜ் வேலை பார்த்து வந்தாரு. இந்த நிலையில அவர் அங்கிருந்து வால்பாறை நகராட்சிக்கு பணி மாறுதல் கடந்த ஏப்ரல் மாதம் பணி மாறுதல் செய்து அங்கு பணியாற்றி வந்த நிலையில் சுமார் 1256 காசோலைகள் மூலமாக 15.62 கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை முறைகேடாக செயல்பட்டதாக கூறி திருப்பூர் மண்டல நிர்வாக இயக்குனர் சரவணகுமார் கோவை மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். அதன் பேரில் அங்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அங்கு அவரை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது தென்காசி மங்கம்மா சாலையில் உள்ள அவருக்கு சொந்தமான இடத்தில் தற்போது திருநெல்வேலி லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது முக்கிய ஆவணங்கள் சிக்குமா என்பது குறித்து இன்னும் தீவிர சோதனைக்கு பின்னரே தான் தெரிய வரும். இதனால் இந்த தென்காசி பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலையை நிலவி காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.